இதுமாதிரி ரயிலில் தான் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு போகிறது தான் வழக்கம். அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாக்க அவங்க பாட்டி வீடு இருந்துருக்கு. அவங்க அக்கா வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் லேட் ஆகும், 4:30 மணி ஆகணும்னா சரி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போகலான்ட்டு அது போயிருக்கு. பின்னாடியே போய் அந்த பாலியல் அப்யூஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். கத்துனா கொன்றுவோன்னு சொல்லி கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயை அடைச்சிட்டு இவன் செக்ஸுவல் அப்யூஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஒரு அடி அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். கொன்றுவோம் ஒன்று என்ன இன்னையோட 8 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அஃபென்ஸ் நடந்த ஒரு 1 வீக். இதோட இப்போ நேற்றைக்கு பயங்கரமாக அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ விஷயம் நடக்கு. நார்த்தை வச்சு நமக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஏங்க ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் அடித்து உடைக்கிறான். லோக்கோ பைலட் இருக்க ரூமுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துருக்கான் 13 பேர். கும்பமேளாவில் பார்க்கலையா? சிவிலைஸ்டாகாத ஒரு பீப்புள்ஸ் தானே. பள்ளியோடத்து போகிற பிள்ளை இதுமாரி பண்ணுறான்னா என்ன செய்யுது? இப்போ இந்த விஷயத்தில் வந்து புகைப்படம் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ தெளிவான புகைப்படம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே வேலை பார்த்துருப்பாரு இந்த ஏரியா, அதை நம்ம தமிழ்நாடு போலீஸால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் இந்த ஒரு சொனக்கு அந்த கஷ்டம்? வழிபோக்கணும் என்னத்தை சொல்கிறது, எந்த ஊருன்னு சொல்கிறது, எந்த தேசம், எவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. பச்சார விடுதி அங்கீகரிங்க, அதுதான் ப்ராப்பர் வழி. பச்சார விடுதி அங்கீகரிங்க. அங்கீகரிக்க சொல்கிறீங்க? எஸ் டெஃபினெட்லி. நான் சொல்கிறது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயந்தான். ஏன் வளர்ந்த மேலை நாடுகள் எல்லாம் ப்ராஸ்டியூட் இருக்குது தானே செய்யுது. இப்படிலாம் போனால் அது அரசே நடத்தலாம் சொல்கிற மாதிரி இருக்குது. தாராளமாக துபாயில் கவர்மெண்ட் தான் நடத்துது, பம்பாயில் கவர்மெண்ட் தான் நடத்துது. யார் இல்லைன்னது? எதையுமே சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து ரெகுலேட் பண்ணுங்கள், ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரியான காட்டு மிராண்டி பயல்களுக்கு, பெண் குழந்தைகள் மேலே கை வைக்கிறவனுக்கு அப்படியே வச்சு கறிக்கட்டையில் வச்சு இந்த 4 விரலையும் வெட்டி விடணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கும்மிடிப்பூண்டியில் வந்து ஒரு சிறுமியை வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கு. பின்னாடியே போய் வந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் அப்படி தான் தகவல் பரவுது. அந்த பிள்ளைகளை வந்து பாலியல் சீண்டல் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸோட ஸ்பெஷல் டீம்லாம் போகுது. நடந்தது என்ன சார் அது? ஆக்சுவலாக அந்த பிள்ளை ரயிலில் தான் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு போகிறது தான் வழக்கம். அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாக்க அவங்க பாட்டி வீடு இருந்திருக்கு. 3:30 மணிக்கெலாம் அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கு. அவங்க அக்கா வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் லேட் ஆகும், 4:30 மணி ஆகணும்னா சரி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போகலான்ட்டு அது போயிருக்கு. பின்னாடியே போய் அந்த பாலியல் அப்யூஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். யார்? அந்த இன்ன வரைக்கும் அன்அக்கவுண்டட், அவன் யாருன்னு தெரியல. ஃபேஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ என்ன போலீஸ் பயங்கரமான செக்கிங் போயிட்டுருக்கு. பிடிச்சிருவாங்க. நீ ஈவினிங் நாளைக்குள்ளே தூக்கிடுவாங்க இங்கே இருந்தாக்க, இல்லைனா வடமாநிலம் போய் தான் தூக்கணும். அப்போ அந்த பிள்ளை கத்துனா கொன்றுவோன்னு சொல்லி கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயை அடைச்சிட்டு இவன் செக்ஸுவல் அப்யூஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுபோக 2 முறை அவன்கிட்ட அந்த இடத்துல தப்பிக்க முயற்சிக்குது இந்த குழந்தை. ஒரு முறை அவன் ஒரு சத்தம், இன்னொருத்தவங்க அசந்தரப்பில் வந்தப்போ அப்போ ஒரு வாட்டி தப்பிக்க முயற்சி, அப்பையும் ஒரு அடி அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். கொன்றுவோம் ஒன்று என்ன, அப்பையும் தப்பிக்க முடியல. அடுத்தது ஒரு கேப்பில் ஒரு வெஹிக்கிள், ஒரு பெரிய வெஹிக்கிளோட சவுண்டு கேட்டப்போ இவன் கொஞ்சம் அது யாருன்னு பார்க்குற கேப்பில் இந்த பிள்ளை வந்து விளையாந்துட்டு. பரவாயில்ல, அந்த குழந்தைய நம்ம ரொம்ப பாராட்டணும். தைரியமாக ஒரு முடிவு எடுத்து வந்துருச்சு. வந்து அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்ல போய் அவங்க அக்காவும் வந்துருச்சு, எல்லாம் சொல்ல போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. இன்னையோட 8 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அஃபென்ஸ் நடந்த ஒரு 1 வீக். இதோட காவல்துறை தேடுதல் வேட்டையில் நடந்தாங்க. இப்போ நேற்றைக்கு பயங்கரமாக அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து ப்ரெஷர் அதிகமாக வெளியில் வந்து ஊடகத்தில் வந்து அந்த அம்மா பேசுனது நமக்கு கண்ணீர் வல்க இருக்குது. அப்படி ஒரு வார்த்தைகளை அந்த அம்மா பதிவிடுறாங்க வலி வேதனையில். அப்போ இப்போ தான் என்ன போலீஸ் தனிப்படம் ஒன்று அமைச்சு வடக்கன்ஸ் செஞ்சது வடக்கன்ஸ் தான். வடக்கன்ஸ் டீமு போகிற ஆந்திரா பார்டர் இருக்குல்ல, அதாவது பக்கத்துலேயே கும்மிடிப்பூண்டினா அடுத்து ஆந்திரா தான் பார்டர் உங்களுக்கு. அது தெலுங்கு நிறைய பேசுகிறவங்களே கும்மிடிப்பூண்டில் இருப்பாங்க, தமிழ் நிறைய பேசுகிறவங்களே கும்மிடிப்பூண்டில் இருப்பாங்க. அந்த பார்டர் அந்த எல்லையெல்லாம் பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. டோல்கேட்டு கேமராக்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கேயாவது வடக்க தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. விசாரணை முடிவில் தான் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். சார், இப்போ தேடிட்டு இருக்காங்க இந்த சிறப்பு படையெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் வந்து தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா அங்கே போய் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள், பாலியல் இச்சைக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியும். அதுவும் ஒரு வடக்கன்ஸு சேர்ந்தவர் வந்து இந்த அளவுக்கு தைரியமாக பண்ணியிருக்காருன்னா வந்து இதை வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். அந்த துணிச்சல், அதை தாண்டி அப்போ நம்ம சிக்குனா இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தப்பிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை போய் இந்த மேட்டரை பொறுத்து நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஏற்கனவே இங்கே பவாரியா கொள்ளையர்கள் வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை கொலை பண்ணிட்டாங்க. ஜாங்கிட்டு தான்
கமிஷனராக இருந்தார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ விஷயம் நடக்கு. நார்த்தை வச்சு நமக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஏங்க ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் அடித்து உடைக்கிறான். லோக்கோ பைலட் இருக்க ரூமுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துருக்கான் 13 பேர். கும்பமேளாவில் பார்க்கலையா? அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? அது அவங்க ஏரியா. ஏசி கம்பார்ட்மெண்ட்டை உடைக்கிறான். வெந்நீரை பிடிச்சி ஊற்றுறான் உள்ளே உட்காந்துருக்கவங்க மேலே. ரிசர்வேஷன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? டிடிஆர்லாம் சில மாநிலத்தில் வெளியிலே வரமாட்டாங்களாம். அவங்க ரூமுக்குள்ள போய் கதை சத்திட்டு உட்காந்துக்குவாங்களாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கடந்த பிறகு தான் வெளியிலே வருவாங்களாம். அதுதான் வடக்கன் டீம் அப்படி தானே இருப்பாங்க. அவங்களோட மென்டாலிட்டி அது தானே. அவங்க எதுக்கு பயந்துருக்காங்க? பயந்துங்கிறதோட இன்னும் சிவிலைஸ்ட் ஆகாத ஒரு பீப்புள்ஸ் தானே. பள்ளியோடத்து போகிற பிள்ளை இதுமாரி பண்ணுறான்னா அவன் என்ன செய்கிறது? உன்னை விட்டுட்டு தேடுவாங்களா? உனக்கு மொழி இல்லை, இங்கே நாடு இல்லை, எதுவும் இல்லை. உனக்கு என்ன ஆதரவு இங்கே இருந்துற போது? இப்போ ஜாங்கிட்ட போய் பிடிச்சி வந்தார். எது பவாரியா குளரில். அவன் கொன்னது யாரும் தெரியுமா இல்லையா? கும்மிடிப்பூண்டி சிட்டிங் எம்எல்ஏ கொன்னான். ஆமாம், பவாரியர் கொன்னான். தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா? அன்னைக்கு வந்து சுதர்சனா எம்எல்ஏ இருந்தார். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ. அவரை கொன்னான் பவாரியர். கொன்று வீட்டில் அவர் மட்டும் இல்லை, அவர் குழந்த ஒன்று, அவங்க பொண்டாட்டி 2 பேரை உள்ளே பூந்து அட்டாக் பண்ணிட்டானுங்க. அதில் அவங்க மச்சான் ஒருத்தர் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தவர் ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு மனநிலை பிரச்சனையிலே இருந்தார். கண்ணெதிராக அடித்து கொண்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு எம்எல்ஏ எம்பி யாரையும் தெரியாது. எல்லோரும் ஒன்று தான் அவனுக்கு. அவனுக்கு பெரிய வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லாரியை போடுறது, லாரி கெட்டு போச்சுன்றது, லாரி கீழே படுத்துட்டு வேலை பார்க்குறது, வீட்டுக்குள்ளே கொள்ளையடித்து முடிச்சுட்டு வந்து அந்த எப்போ உள்ளே அட்டன் பண்ண போகிறாங்களோ அப்போ லாரியை நல்லா ரேஸ் பண்ணுறது, சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்கு. இது போய் ஜாகின் போய் பிடிச்சி வந்தார். ஏன் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், குளத்தூர் ரெட்டேரி தெரியுமா? அது லெஃப்ட்டில் போய் இப்படி திரும்பினா அந்த காரில் இருக்கும். வெறுங்கடையாக உட்காந்துருப்பார் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். மேலேருந்து ட்ரில்லு போட்டு உள்ளே இறங்கி நகையை இப்படி தோலில் சாக்கு பையில் கட்டி தோலில் தூக்கி போட்டு போனான். இந்த ட்ரில்லு போடவுள்ள இதில் ஃபேன் இருக்குல்ல, நம்ம இந்த போட்டா மாட்டுறதுக்கு கூட ட்ரில்லு போடவுள்ள பார்த்து போடணும். உள்ளுக்குள்ள ஒயர் இருக்கும். அவனுக்கு அந்த பயமெல்லாம் இல்லையே. ட்ரில்லை போட்டு அடிச்சிருக்கானே கட்டன்னு மத்தியானம் சாப்பாட்டு போகிற பிரேக்கில். ஏன்னா மற்ற நேரத்தில் நகை அள்ளி உள்ளே வச்சுருவாங்க, வச்சு கரண்ட்டு சாக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ட்ரில்லுக்குள்ளே இறங்கி அள்ளி போட்டுட்டு போயிட்டான். அதை பிடிக்க போனவர் தான் பெரிய பாண்டியன் ஏசி. முனிராஜ் குளத்தூர் இன்ஸ்பெக்டரும் பெரிய பாண்டியன் ஏசி மதுரை வயல் ஏசியும் போனது. மதுரை ஏசி பெரிய பாண்டியன் சுடுபட்டு இறந்தார். அங்கே போய் அவனுங்களை கூப்பிட போகல. அந்த ஊர் போலீஸ் சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பிடிக்க முடியாது, நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லி. அதெல்லாம் முடியாதா, பிடிச்சா அவன்டான்னு உள்ளே போய் அவர் போய் பொறுத்தப்போ கல்லை கொண்டு அடிச்சிருக்கானோ, மதில் சோறு கட்டி வச்சுருக்கான், ப்ரிசன் மாதிரி கட்டி வச்சுருக்கான். ஃபயர் பண்ணதும் முனிராஜ் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தான் தெரியாமல் சுட்டுட்டார். அவர் வேறு என்ன செய்யுது, கல்லை கொண்டு அடிக்கிறான்ப்பா எல்லாரையும் பொறுக்கி ஃபயர் பண்ணார். அது விரும்ப பெரிய பாண்டிய மேலே பட்டுட்டு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து புகைப்படம் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ தெளிவான புகைப்படம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் எங்கே வேலை பார்த்துருப்பாரு இந்த ஏரியா, அதை நம்ம தமிழ்நாடு போலீஸால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் இந்த ஒரு சொனக்கம், அந்த கஷ்டம்? ஏன்னா கண்டிப்பாக அந்த லோக்கல் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கவனா தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கிட்டு மெனக்கட்டுலாம் வந்து வழிபோக்கனா கூட இருந்திருப்பான், மனநோயாளியாக கூட இருந்திருப்பான். வழிபோக்கனை என்னத்தை சொல்கிறது, எந்த ஊருன்னு சொல்கிறது, எந்த தேசம், எவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்டில் நம்மளை விரட்டுவாங்க போல இருக்கு. இவங்க உட்காந்துட்டு என்ன பேசுகிறான்னு தெரில, திமுறா பேசுகிறானுவா இல்லை நம்மளை மிரட்டுறானா, என்ன செய்வான்னு தெரியல. எல்லாம் தான் செய்கிறான் வடக்கன்ஸ். இப்போ என்ன செய்யலை, எல்லாம் செய்கிறான். ஒரு முதல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்களேன். எப்படி கம்மி சம்பளம்ன்ட்டு அந்த இதுலேயே தங்கிக்கிறானோ, அங்கேயே பேண்டுக்கிறானோ, அதுலேயே சமைச்சிக்கிறானோ. நாரா பயிலுங்க டீசன்சிங்கிறது அறவே இல்லை. அங்கேயே இருந்துக்கிறானோ. அவன் பொண்டாட்டி யார் விட்டு வீட்டு வேலைக்கு போகுது, எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை பார்க்குறான், அந்த அந்த சைட்லேயே தங்கிக்கிறானுங்க. அவங்களோட வாழ்வியலே ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட வாழ்க்கையே அங்கே அதுதாங்க. அவனுக்கு இங்கே வந்து நியூஸில் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு இருந்துப்பாங்கிற ஒரு தைரியத்தில் அப்படி பண்ணுறாங்க. இங்கே வந்து அவனுக்கு நியூஸில் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நாடெல்லாம் பார்க்குறது சகஜோதியாக இருக்குது, சொர்க்கம் மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து இருக்கிறாங்க. நம்மளால் அந்த கம்ஃபர்ட்டாக அந்த இடத்துல இருக்கக்கூட முடியாது. கொசு கடிக்கும். ஒரு கொசுவில் போட்டு தூங்குறானுங்களா? அது கொசு வரித்தினா என்னென்னு தெரியுமா அவனுக்கு? அதிலே தங்குவான், விரவ வச்சு சமைப்பான், தொடையில் தட்டி சப்பாத்தியாக போடுறான். தம்பி வாயில் வைக்க முடியுமா? நான் சைட்டில் பார்க்குறேன்னு நடந்து போகல, இப்படி உட்காந்துக்கிட்டு கல் தான் இருக்குது, தொடையில் தட்டுறான் சப்பாத்தியை. இப்படி பட்டி தூக்கி அடுப்பில் போட்டு சாப்பிட்றான், சுட்டு சாப்பிட்றான், வெங்காயத்தை கடிச்சிக்கிறான். உணவு முறையே இதுதான் அவனுக்கு. மாடு மாதிரி உழைக்கிறான். எவ்வளோ வெயிட்டு தூக்கி வச்சு அவ்வளோ கல்லை தூக்கி வச்சு கொண்டு போயிட்டுருக்கான். இதை ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வழிபோக்கர்கள் மாதிரி வந்தால் எவனுக்கு என்ன தெரியும் சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த தோட்டத்து கொலைகள்லாம் நடக்குது கோயம்புத்தூர் சைடில். இவ்வளோ விஷயம் நடந்து இப்போ இது போன்ற பாலியல் வர இந்த இச்சைக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளாக்கப்பட்டதுக்கெல்லாம் வந்து என்னதான் நடவடிக்கை இப்போ எடுக்கிறது? இதெல்லாம் வந்து ஒரு கணக்கெடுப்பு யார்? ஏன்னா நம்ம இன்னைக்கு எங்கேயோ போய் அதர் ஸ்டேட்டில் போய் இருக்க முடியாது. சும்மா போனாலே இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் போனாலே திருன்னு முழிக்கையிலே வந்து நம்ம யாரும் பண்ணாலும் தப்பு செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி ஒரு பார்த்து ரவுண்ட் அப் பண்ணி காவல்துறை வந்து பிடிச்சி விசாரிக்கிறது வந்து வழக்கம் தான். எங்கே தம்பி என்ன ஊர் இதெல்லாம் அங்கே இல்லையா? அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன்.
இல்லை இது வந்து இந்த இன்னொரு பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு கடவுச்சீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு முகவரி போட்டு இதெல்லாம் பண்ணி. நான் வட மாநிலத்துக்கு எதிராக வழக்கே போட்டேன் தம்பி. இவனுங்களை பிடிங்கடா, இங்கே வியாபாரி யார், போர்வை விற்கிறவன் யார், குல்பி விற்கிறவன் யார், பானிபூரி விற்கிறவன் யார், சரி நான் இவ்வளோ சொன்னேன்ல, இப்போ 4-5 சொன்னேன்ல, இந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நைட்டில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியல. எல்லாம் நைட்டில் இப்போ பகலில் வேலை பார்க்குறான், சைட்டில் உள்ளவன் சைட்டில் இருக்கான், பானிபூரி விற்கிறவன் இந்த ரன்னிங் பிஸ்னஸ் பண்ணுறான்ல, ஒரு அழுக்கு தண்ணியை பச்சை தண்ணியை கொண்டு வரான், அதில் பிடிச்சி கொடுக்குறான், நம்மளும் அதை வெக்கமேலாம் வாங்கி உள்ளே தள்ளுறோம் லப்பு லப்புன்னு. அது என்னது அது பானியா? அப்படி கையாலே இப்படி குழப்பி இப்படி கொடுக்குறான் அடுத்து இந்தான்னு. பானிபூரி விற்கிறோம். பாம்பேயில் ஒரு வீடியோ வெளியாச்சு. ஒரு குழந்தை ஏதோ ஒன்று ஒரு 15வது மாடிலேருந்து ஏதோ ஒன்று ஜூம் பண்ணி வெடிக்க எடுத்துகிட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ண சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பானிபூரி தண்ணியில் யூரின் பெஞ்சிட்டான். பானி இல்லைன்னா பானிபூரியில் விட்டுட்டாங்க. பானி இல்லைன்னு பெரிய சர்ச்சையாச்சு. பானிபூரி தேங்காய் அந்த தப்ஸா இருக்குல்ல, அந்த பேர் அந்த தேக்ஸா, அதுக்குள்ளே பெஞ்சிட்டான். அந்த குழந்தையோட வீடியோ வைரலாகி பெரிய பிரச்சனையாச்சு. இவங்களோட சுகாதாரமான முறையே கிடையாது இவங்கள்ட்ட. இவன் நைட்டு எங்கே தங்கியிருக்கான்னு தெரியல. ஒரு மாடிப்படியோட ஸ்டெப்போட கீழே கார்னர் இருக்குல்ல, அது கொடுத்தா கூட அவன் தங்கிக்குவான். இவனால எங்கே அக்கௌண்டபிள் பண்ணுறது? போலீஸை குறை சொல்லி என்ன செய்யுது? என்ன பண்ணுறது? போலீஸு தேட தான் முடியும். சிசிடிவி வச்சு அப்படியே கடந்து போகிறாங்க. எங்கெங்கே போயிருக்கான்னு. வழிப்போக்கு மனநோயாளியாக இருந்தால் ரொம்ப சிரமம் பிடிக்கிறது. அவன் இருக்கானா செத்துட்டான்னு கூட தெரியாதுல்ல. இல்லை பிடிச்சதுக்கப்புறம் உண்மையிலே வழிப்போக்கர் மனநோயாளியாக இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்க? ரிமாண்ட் பண்ணி மனநோய் மருத்துவமனை கூட சேர்ப்பாங்க. அப்புறம் வேறு என்ன செய்கிறது? ரிமாண்ட் பண்ணலாம், வழிக்கு உழ வைக்கலாம், இல்லை தப்பிச்சு உடையில் ஏதாவது பண்ணலாம், அவ்வளோதான். வேறு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து சுற்றி முற்றி யாருமே இல்லையா சார் அந்த இடத்துல? ஏன்னா ஒரு பொண்ணு கூச்சல் எடுக்கு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அலறிக்கலாம் சொல்கிறீங்க. அப்படி கூட நம்மளால் மக்களால் கூட பிடிக்க முடியலன்னா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? தாத்தான்னு சொல்லி சிவகங்கையில் மானாமதுரையில் குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. தாத்தா பல நாளாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைய. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உறவு முறையில் தாத்தா வேலைக்கு போகிறோம் பஸ் ஏற்றி விட்டு தாத்தான்னு விட்டு போகிறாங்க. ஸ்கூல்லே டீச்சர் சார்ஸே அப்புறம் என்னத்தை எங்கே சொல்கிறது? எல்லாம் இதுக்கு என்னதான் சார் முடிவாக? மனிதன் மனநிலை மாறிவிட்டது. மனிதன் மனநோயாளி ஆகி கொண்டு இருக்கிறான் நாளுக்கு நாள். இல்லை இந்த மனநோயாளி சிந்தனைங்கிறது வந்து இந்த பாலியல் இச்சைக்கு வந்து முன்னாடியே இருக்குதா இல்லை இப்போ தான் புதுசாக வந்திருக்குங்கிறீங்களா? வள்ளுவனோட திருக்குறளை தான் நான் எல்லாத்துக்கும் சைட்டேஷன் எடுத்துக்குவேன். வள்ளுவன் காலத்தில் விபச்சாரம் இருந்திருக்கு. பரத்தையர்னு சொல்கிறார் வள்ளுவர். பரத்தையரோடு இருக்க போகிறது வந்து பிணத்தை கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கு சமுண்டான்னு சொல்கிறான். ப்ராஸ்டியூட்டு போகிறதுக்கு அது இருந்திருக்கு. முறையாக இருந்திருக்கு விபச்சார முறையாக ரெகுலேஷன் இருந்திருக்கு. பெண்மணி நோக்கா பேராண்மைங்கிறான். அடுத்த முன்னாடியை பார்க்காதரா அதாண்டா பெரிய ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். அப்போ அடுத்தவங்க இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. அப்போ காதல் இருந்திருக்கு, காமம் இருந்திருக்கு, புதுசாக சொல்லுவது பார்த்தா அது இல்லாதனால இது பெருகிடுச்சுங்கிற மாதிரி பப்பாட்டியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் குழந்தைங்க ரேப்பை பற்றி அவன் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. அப்போ அது இல்லவே இல்லை. ஈவன் ரேப்பை பற்றி கூட வள்ளுவன் சொல்லலை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்குங்கிறனால அதே தான் நான் இப்போ 20 வருஷமாக அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இருக்கணுங்கிறீங்களா? விபச்சார விடுதி அங்கீகரிக்க சொல்கிறீங்க? எஸ் டெஃபினெட்லி. நான் சொல்கிறது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயந்தான். அங்கீகரித்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஏன் இதே பாம்பே இந்தியாவில் தானே இருக்குது. எதுக்காண்டி பாம்பேயில் ஓப்பன் பண்ணாங்க? இப்போ தலைநகரில் ஃபுல்லாக வைக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை பாம்பேயில் எதுக்காண்டி விபச்சார விடுதி ஓப்பன் பண்ணாங்க? வெள்ளக்கார காலத்துலேருந்து இருக்கிறதுனால அது அப்படி ஒன்று க்ரைமை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை கிராண்ட் ரோடு க்ரைம் சட்டன்னு துப்பாக்கியில் சுட ஆரம்பித்தான். ஓமனி வண்டியை தடை பண்ணாங்கல்ல பாம்பேயில். ஏன்னா சின்ன சந்தில் டோர் எடுத்துகிட்டு கிட்னாப் பண்ணான், சுட்டான், ரேப் பண்ணான், கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ரைட்டு, எங்கேயோ குடிச்சிட்டு ராத்திரி ஒரு இடத்துல இருந்ததோட காலையில் போ அப்படிங்கிறதான் முடிவெடுத்தாங்க. கல்கத்தா சோனாகாட்சியில் அங்கீகரித்து தான் இருக்குது. ஏன் வளர்ந்த மேலை நாடுகளெல்லாம் ப்ராஸ்டியூட் இருக்குது தானே செய்யுது. பச்சார விடுதி அங்கீகரிங்க, அதுதான் ப்ராப்பர் வழி. நீங்கள் சும்மா பால் பொங்குதுன்னு தண்ணி தெளிக்கிறதுனால பால் பொங்குறது நிற்காது. விரவை இழுத்து விடுங்க, பால் பொங்குறது நின்றோம். இப்போ மழை தண்ணி நொம்பி மெட்ராஸ் மழை தண்ணியில் நொம்பி போடுதில்ல. அப்போ மழை தண்ணி நொம்பாமல் இருக்கிறது என்ன கண்டுபிடிச்சாங்க? மழையை நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டினா குடிக்க தண்ணி கிடைக்காது. என்ன செஞ்சாங்க? மழை நீர் வடிகால் திட்டம். கடலுக்கு அடியிலே அண்டர் கிரவுண்ட்லேயே பைப் போட்டு இறக்குனாங்க. ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி தானே இருக்காங்க. அப்போ விபச்சார விடுதி அங்கீகரிங்க. வள்ளுவனே விபச்சாரத்தை பற்றி பேசியிருக்கான். அப்புறம் என்ன இருக்குது? சங்க இலக்கியங்களில் கோவலன் மாதவி வீட்டுக்கு போகலையா? சிலப்பதிகாரத்தில் படிக்கலை நீங்களா? இருந்திருக்குல்ல. அப்போ பாலியல் அங்கே ரேப்புன்னு ஒரே ஒரு குறளில் கூட இல்லை. 1330 திருக்குறளில் இந்த இருக்குது புக்கு. ஒரே ஒரு குறளில் கூட ரேப்பை பற்றி வள்ளுவன் சொல்லவே இல்லை. விலைமாதரை பற்றி சொல்லியிருக்கான், காதல் களவு திருட்டை பற்றி சொல்லியிருக்கான், பொறாமைப்படுறதை பற்றி மனத்துக்கன் மாசில்நாதன்கிறான். பொறாமைப்படாதரா, உன் சந்ததியாக அழிஞ்சு போடுங்கிறான். இவ்வளோ சொன்ன வள்ளுவ ஏன் அப்போ கற்பழிப்பே இல்லை. அப்போ அப்படி சிவிலைஸ்டு சொசைட்டியாகவும் இருந்துருவோம். ஆனால் இப்போ அதிகரிச்சுட்டேன். இது கற்பழிப்பு கூட கிடையாது, பிஞ்சுகளை நசுக்கிறான். அது மாதிரியெல்லாம் குறளே இல்லை. குழந்தைகளுக்கு அவ்வளோ மேன்மையான குரல்களை எழுதியிருக்கான்.
அமிழ்தினும் ஆற்ற இனிதே தன் மக்கள் சிறுகையாளாவிய கொழுங்குறான். உன் புள்ளை வந்து சோத்தில் போட்டு கையை போட்டு பெனஞ்சி சாம்பாரை கொஞ்சம் ஊற்றி வாயில் கொஞ்சம் அப்படி வயிற்றில் கொஞ்சம் வழிஞ்சி அள்ளி தின்றது தாண்டா அமிழ்தினும் ஆற்ற இனிதே. அந்த சோத்தை எடுத்து திங்கிறத விட அமிழ்தோட ஆற்ற இனிதேங்கிறான். குழந்தைகளை பற்றி அவ்வளோ மேன்மையாக சொல்லியிருக்கான். இல்லை நீங்கள் மாற்றா ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஆனால் இதால் வந்து பல பேர் வந்து குடும்பமே கெட்டு போயிருமே. ஏன்னா அது இங்கே போகிறது, வருமானத்தை கொண்டாங்க, அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது தானே, அதெல்லாம் தெரியாமே அதை பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறேன், இப்போ ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறேன், ரெகுலேஷன் பண்ணுறது. நான் சொல்கிறது கெட்டு போகிறது அழிஞ்சு போகிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாராயம் குடிக்காமல் இருக்கான், நான் குடிக்கிறவன் குடிச்சிட்டு தானே இருக்கான். நீ ஏன் காய்ச்சி குடிக்காத, கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி மாதிரி செத்து தொலையாதுன்னு சொல்கிறேன். போய் டாஸ்மார்க்கில் குடி, கொஞ்சம் கொஞ்சமாவது சாவு, ஒரே நாளில் செத்துப்படாது 50-60 பேர். அது ஒன்று தான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ திரும்ப இது வந்துச்சுன்னா இது அதுக்கு விட பெரிய விஷயமா ஏறக்கூடாது. ரெகுலேஷன் பண்ணணும், ரெகுலேஷன் பண்ணணும். நம்மள்ட்ட குடியை தான் நம்ம கொண்டாந்து கொடுத்தாங்க, குடியை எப்படி குடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. குடி கொடுத்தாச்சு, ஆனால் குடிக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குல்ல, அதை கொடுக்கவே இல்லை நமக்கு. அது தெரியாமல் தான் மானகனையும் குடிக்கிறது, உடம்பை செக் பண்ணுறது கிடையாது, கண்ணாமலான்னு குடிக்கிறோம். எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துடணும்ல. விபச்சார வடி தங்கிங்கன்னா எப்படி வந்து ஒவ்வொன்று திறந்து விடுன்னு சொல்லலை, அதுக்கு அவங்கள்ட்ட மனு வாங்கணும். நான் உபச்சாரம் செய்ய சம்மதிக்கிறேன் அப்படி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வாங்குங்க. இப்படிலாம் போனால் அது அரசே நடத்தலாம் சொல்கிற மாதிரி இருக்குது. தாராளமாக துபாயில் கவர்மெண்ட் தான் நடத்துது. என்ன நினைச்சு பம்பாயில் கவர்மெண்ட் தான் நடத்துது, யார் இல்லைன்னது? வருமானம் தானே, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தானே. அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப் எடுக்கணும். வற்புறுத்தி கொண்டாந்து புரோக்கர்ஸ் வித்துட்டு போயிடுவாங்க அப்பாவி பெண்களை. இப்படிலாம் சொல்லுவதை பார்த்தா அதுக்குன்னு ஒரு அமைச்சர் போடணும், ஒரு இலாக்காக்குள்ளே வந்துடும். போட்டா என்ன தப்பு? இல்லை என்ன தப்பு இருக்குது? தப்பு கிடையாது தம்பி. இதெல்லாம் எல்லா அதிநவீனமும் வந்துருச்சு, ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. காலையில் எப்படி பல்லு விளக்கணும்னு கேட்டால் ஏஐ விளக்கம் சொல்லுது. பேஸ்ட்டை எடுங்கள், தண்ணியில் நினைங்கள், வாயில் விடுங்கன்னு சொல்லுது. எல்லாமே சொல்லுது ஏஐ தான். இன்னும் கொஞ்ச நாளாக மருத்துவத்துக்கே வேலை இருக்காது போல இருக்குது. எனக்கு காய்ச்சல் அடிக்குது, இந்தந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா அது மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுது. வக்கீலுக்கு வேலை இருக்காது, அது சட்டத்தை விளக்கம் சொல்லுது. இந்த சார்ஜ் ஜிபிடி தான் தம்பி எல்லாமே சொல்லுது தம்பி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நாள் தான் எனக்கு ஒரு பதிவிறக்கம் பண்ணி கொடுத்தாரு, இதை பண்ணி பாரியா அப்படின்னு. செம்ம இன்ட்ரெஸ்டிங். அப்போ செல்ஃபோனை கையில் கொடுத்தது தப்பு கிடையாது, பட் ஹவு டு யூஸ் எ மொபைலுங்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதில் என்னெல்லாம் கெட்ட விஷயம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப அற்புதமான விஷயம். லைப்ரரி மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த செல்ஃபோன் தெரிஞ்சுக்க. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து அதை பக்குவப்படுத்தி செயல்படுத்த வரைக்கும் அதை தான் சொல்கிறேன். உபச்சாரம் அப்படின்னா சும்மா யாரும் செய்ய முடியாது. அவங்க முதல்ல புரோக்கரால் கொண்டாந்து விற்கப்பட்டார்களா தம்பி? வறுமையை பயன்படுத்தி திருச்சி தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி 2-3 நாளாக இஷ்யூ போயிட்டுருக்கா இல்லையா? வறுமையை பயன்படுத்தி. அதுமாரி வறுமையில் உள்ளவங்க கிட்னி ஏன் கொடுக்கணும்? அந்தளவுக்கு முதல்ல நீங்கள் விருப்பப்பட்டு தான் அந்த பாலியல் தொழில் செய்கிறீங்களா? உங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, நான் விருப்பப்படுறேன் பாலியல் தொழிலில் ஈடுபடணும். அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க. மற்ற வழக்கில் போகிறவங்க, ஊழல் வழக்கில் போகிறவங்களாம் சட்டை காலரை தூக்கிட்டு உள்ளே போகிறான். பாலியல் வழக்கில் அப்புறம் நினைச்சப்பறம் அப்படிங்கிறீங்க, அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஓடுறாங்க. பாவமாக இல்லை? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு ஈவனாக ஒரு ஆம்பளை மேலே அந்த வழக்கு போட்டிருக்கணும்ல. அந்த ஆம்பளை வழக்கு போட மாட்டீங்க, பெண்கள் மேல் மட்டும் வழக்கு போடுறீங்க. பாவம் தானே அவங்க? என்ன தப்பு இதில்? அவங்கள்ட்ட வேறு எதுவுமே இல்லை, இழப்பதற்கு எதுவுமே இல்லை, உடல் தான் இருக்குது. அதனால் எதையுமே சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து ரெகுலேட் பண்ணுங்கள், ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கவர்மெண்ட் என்ன செஞ்சுது? நானே சாராயம் வைக்கிறேன்டான்னுச்சு. முடிஞ்சு போச்சா? நீ ஏன் கண்டதை கடிதத்தை வைத்து ஒன்று நிறுத்தவே முடியல. கள்ளச்சாராயத்தை கவர்மெண்டால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத கட்டத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் ஆச்சு. நாங்களே விற்றுட்றோம் விடு கலாஸ் அப்படின்ட்டு டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணாங்க. கல்லை இருக்க அனுமதிச்சிடலாம். எதுக்கு கல்லெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுட்டு? அனுமதிங்க. இந்த ஆந்திராவில் இருக்க கல் அனுமதிங்க, ரெகுலைஸ் பண்ணுங்கள், வரி கட்ட சொல்லுங்கள். கல்ல இருக்கும் தொழிலாளிகள் வரி கட்ட சொல்லுங்கள். எத்தனை வருமானம் வருதோ அத்தனை வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டுங்க, டேக்ஸ் வாங்கிக்கோங்க. எத்தனை மரம் கட்டியிருக்காங்கன்னு தெரியல, பஞ்சாயத்து கொடுத்துருங்க அந்த வரியை. 1000 மரம் கட்டியிருக்கியா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா 1000 மரத்துக்கு உள்ளே வரி வாங்கிக்கோங்க. பஞ்சாயத்துக்கு லாபம் தானே. ரோடு போடலாம், ஒரு தண்ணி டேங்க் வைக்கலாம், மக்களுக்கு எதாவது செய்யலாம்ல. அதுதானே சரி பண்ணுறதுக்கான வழி. நீங்கள் அடக்கி வைக்காது ஒரு விதமாக வெட்டிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். இந்த பாரு, கசாப்பு கடையில் வச்சு கறி கேட்டோம், குழந்தை கறி கேட்க ஆரம்பிச்சிட்டானே. குழந்தை கறி தானே கேட்குறான் இவன், பச்சை பிள்ளை தானே கசக்கியிருக்கான் இவன். கசாப்பு கடை வச்சுருக்கவன் மேலே தப்பு இல்லை, கறி கேட்டது நீ, டிமாண்ட் நீ. அப்போ உன்னையே கண்ட்ரோல் பண்ணால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ டிமாண்டுக்கு கொடுக்க வேண்டியதான் பொருளை, வேறு என்ன பண்ணுறது? நிச்சயமாக சார். ஒரே ஒரு இறுதியான கேள்வி மட்டும். இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க, அதே நேரத்தில் வந்து இது போன்ற அந்த சிறுமிகள் தாக்கப்பட்டு இந்த மாதிரி பாலியல் இச்சைக்கு உண்டாகிறதுக்கு உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு சேஃப், ஏன்னா அந்த பொண்ணு தனியாக போய் ரயிலில் போய் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்கிறீங்க. ரொம்ப சிறிய சம்பவங்கள், குறைந்த சம்பவங்களே வெளியே தெரிகிறது தான் என்னோட கருத்து. நிறைய நடக்குது, ஒரு சில சம்பவங்கள் வெளில வருது.
இந்த 4 வயசு குழந்தைய ஒருத்தன் கொன்று ரேப் பண்ணி கொன்று கட்டப்பையில் கொண்டாந்து மதுரை வாயில் பைபாஸில் வச்சு கொளுத்தி விட்டு போகிறான். தூக்கு தண்ணிக்கு வெயிட்டிங்கில் இருக்கான். பெயிலில் வந்து அவங்க அம்மாவே கொலை பண்ணுறான். அவங்க அப்பாவே எங்கள் பையன் வந்து எங்கள் அம்மா அவங்க அம்மாவெல்லாம் கொலை பண்ணலன்னு சொல்கிறாரு. ஆக்ஸ்டைல் ஆகிறார் கோர்ட்டில் செங்கல்பட்டில். அப்போ என்ன மாதிரியான சமுதாயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? தப்பு செய்கிறது தப்புன்னு சொல்லணும் தம்பி. அது நட்பாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லணும். நம்ம பிள்ளையாக இருந்தாலும் அதை யாரும் சொல்கிறதில்ல. அப்படியே பொய் கேஸ் போட்டாங்க, பொய் கேஸ் யாரை கேட்டாலும் பொய் கேஸ் வேறு வேலையே இல்லையா போலீஸுக்கு? பொய் கேஸ் போடுறதா வேலையா? பொய் கேஸ் போட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படியா? என் பிள்ளை மேலே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி வேறு என்ன பண்ணார் உங்கள் பிள்ளை? அன்றைக்கி ஒரு லேடி ஒன்று பேட்டி நான் கண் எதில் பார்த்தேன். என் பிள்ளை ஒன்றுமே செய்ய மாட்டான் சார், இங்கே நான் உட்காந்து கஞ்சா வலிச்சின்னு இருப்பான் சார், இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு எல்லாம் கெட்ட வர சொல்லி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுது. அப்போ கஞ்சா ஒழிக்கிறது என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருதா? கஞ்சா ஒழிக்கிறது தப்பு தானே? அப்போ அதை எப்படி நியாயப்படுத்தி பேசுகிறாங்க பேரண்ட்ஸ்ன்னு கேட்குறேன். இந்த மாதிரியான காட்டு மிராண்டி பயல்களுக்கு, பெண் குழந்தைகள் மேலே கை வைக்கிறவனுக்கு அப்படியே வச்சு கறிக்கட்டையில் வச்சு இந்த 4 விரலையும் வெட்டி விடணும். சட்டம் அனுமதிக்குமா? ஸ்பாட்லே சட்டம் அனுமதிக்குமா? சட்டத்தில் இடம் இதை நம்ம வலுவாக சொல்லலாம், இது போன்ற சட்டத்தை வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. நம்ம நாட்டில் அப்படி செய்ய முடியாது, ஜனநாயக நாடு. அதனால தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அது சொல்ல முடியும்? டெமோக்ரஸி செய்ய முடியாது டெமோக்ரஸி நாட்டில். அதனால தானே இது வளருதுங்கிறத ஒத்துக்கலாம். எல்லா நாட்டிலையும் இருக்கு. அரபு கட்டையில் கழுத்து இருக்கிறாங்க, அங்கே தப்பு இல்லாமல் இருக்கா? ஈரானில் இன்னைக்குமே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏயா ஆனால் குற்றங்கள் குறைஞ்சிருக்குல்ல, அதை நம்ம யார் சொன்னது? எல்லா குற்றமே இல்லாமல் போயிருக்கணும். தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறைங்கிறதுலாம் தப்பு. சினிமா வசனம் அதெல்லாம் இருக்கலாம் சார். ஆனால் பெண்கள், இந்த சின்ன பிள்ளைங்கள் பாலியல் செயல் வந்து மிக கடுமையாக, ஓக்சோலாம் கடுமையாக இருக்குது. நெறியாளரே சிக்கினா லைஃபே போயிடும். இந்தியா பூரா ஒரே சட்டம் தான். அப்புறம் நம்ம மாநிலத்துக்கு மாநில சட்டம் வேறையா இருக்குது? இந்தியா பூரா ஒரே சட்டம் தான். அப்பயே திரும்பவும் நடக்குது. கடுமையாக்கப்படலைங்கிறேன் நான். கடுமையாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. சொன்னீங்களா கையை விரல வச்சு? அதெல்லாம் வெட்ட முடியாது. அதெல்லாம் என்ன சும்மா நான் ஒரு ஓமைக்க வேண்டி சொன்னேன். என் மனசில் தோணுது அப்படி வெட்டலாம் நல்லா இருக்கும்னு. அதுக்கு சட்டம்லாம் அனுமதிக்காது. இப்போ நீங்கள் போய் அவனை அந்த போக்சோ பண்ணணும், நீங்கள் கொலை பண்ணலான்னு கூட உங்கள் மனசில் தோணும். சட்டமும் அனுமதிக்காது, நமக்கு உடம்புலையும் தெம்பு இல்லை. இதெல்லாம் நம்ம எங்கே போய் பண்ண போகிறோம்? அதனால் சட்டப்படி உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். நன்றி. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.